பேரன்பு கொண்டு நாங்கள் பெரிதும் நேசிக்கின்ற எங்களின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எத்தனையோ கட்சிகள் இருக்கும்போது அந்த கட்சிகளில் போய் சேர்ந்து பதவியை வாங்கி கொண்டு போகாமல் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து எதற்காக சீமான் இந்த வேண்டாத வேலை என்று நிறைய பேர் என்னிடத்தில் கேட்பார்கள். எங்கள் உயிர் தலைவன் போராட தொடங்குகிற போது நிறைய போராளிகள் இயக்கம் இருந்தது. அவரிடத்தில் இதே கேள்வி முன்வைக்கப்பட்டது. பிரபாகரா, நீ எதற்கு தனியா போய் ஒரு இயக்கம் தொடங்குகிறாய்? ஏற்கனவே இத்தனை இயக்கம் இருக்கு, அந்த இயக்கத்தில் போய் சேர்ந்து போராட வேண்டியதானே என்று. எங்கள் தலைவர் சொன்ன பதில், இனிப்பு எங்கு இருக்கிறதோ அங்கே ஈயும் எறும்பும் தானாக வரும். உண்மையும் நேர்மையும் எங்கு இருக்கோ அங்கு மக்கள் தானாக வருவார்கள். என்னோடு என் மக்கள் வருவார்கள் என்று விடுதலை புலிகள் என்ற இயக்கத்தை தமிழீழ தேசிய இராணுவத்தை கட்டினார். அந்த ஒற்றை மகனுக்காக, அவன் கொண்டிருந்த உயர்ந்த நோக்கத்திற்காக உயிரை கொடுத்தவர்களின் எண்ணிக்கை மட்டும் 50,000 மேலே. அவருடைய பிள்ளைகள் நாங்கள் இந்த இயக்கத்தை தொடங்கியது உண்மையும் நேர்மையுமாக என் மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டோடு தான். நாங்கள் ஏன் தனித்து நிற்கிறோம்? காரணம் நேர்மை, உண்மை. ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். இதில் யாரோடு சேர்ந்து ஒழிப்பீர்கள்? யாரால் சொல்ல முடியும்? நல்ல ஆட்சி, அது வெறும் சொல்லாட்சியில் தான் இருக்கிறது. உண்மையிலே நாட்டின் நல்லாட்சி வர வேண்டும் என்றால் நாம் தமிழர் ஆட்சி மலர்வதை தவிர வேறு வழி கிடையாது. இங்க யாருக்கும் கோட்பாடு, கொள்கை, தத்துவ நிலைப்பாடு ஒரு கர்மமும் கிடையாது. கொள்கை என்றால் கை கொள்ளும் அளவு கொள்வது, அதான் கொள்கை. அதுக்கு பேர் அதுதான் கொள்கை. பணத்தை, ஊழல் லஞ்சத்தில் பணத்தை பெறுவது, பதுக்குவது, ஒதுக்குவது, அதை பாதுகாக்க தொடர்ச்சியாக பதவியில் இருப்பது. இதை தவிர வேற காரணம்? நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வரவன் ஓட்டுக்கு அதுக்கு நோட்டை கொடுக்கிறான். எது கொடுக்கிறான்? காசு கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு போய் நாட்டுக்கு சேவை செய்வானா? அவ்வளவு நல்லவங்களாடா நீங்க எல்லாரும்? காந்தியா இல்ல காமராஜா, கக்கனா இல்ல சிங்காரவேலர், ஜீவானந்தமா? ஒரு இளவும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. தம்பி, ஒரு புழுவை அப்படி தூண்டில மாட்டி அதை உள்ள போட்டு மீனை இழுக்கிற மாதிரி ஒரு 500 ரூபாய போட்டு ஒரு 500 கோடி எடுக்கிறது தான். இது சிறந்த லாபம் ஈட்டும் தொழிலாக மாற்றிவிட்டார்கள் அரசியலை. அரசியல் என்பது தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக தூய உள்ளத்தோடு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு புனிதமான அமைப்பு என்பதை தாண்டி அதிக லாபம் ஈட்டும் தொழில். இப்ப மாப்பிள்ளை பொண்ணூருக்கு போவேன், பொண்ணூருக்கு போகும்போது மாப்பிள்ளை என்ன பண்ணியிருக்காரு? அரசியல் இருக்கோம், நம்ம அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். அரசியல் ஒரு தொழிலாகிவிட்டது. அரசியல் சேவை செய்கிற அமைப்பு இல்லை. பெருந்தலைவர் காமராஜர் நம்ம தாத்தா விட்டு பத்திரிகையாளர்கள் போய் அரசியல்னா என்னங்க ஐயா? அரசியலா என்ன? அரசியல்னா என்னங்க ஐயா? இந்த பாருங்க சனம் தான் இங்க தண்ணி வரலைன்னு குடத்தை வச்சுக்கிட்டு போராடிட்டு இருக்காங்க. நான் ஏன் தண்ணி வரலைன்னு பார்க்க போய்கிட்டு இருக்கேன். இதுதான் அரசியல். அவர் சொன்ன விளக்கம் இவ்வளவுதான். அதுல இருந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு? அரசியல் என்பது முழுக்க மக்களுக்கான சேவை தான். இதான் அவர் கற்பித்தது. எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது. அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்று சொல்கிறார். எல்லாத்தையும் உள்வாங்கிய உங்கள் பிள்ளைகள், அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல். இது நாங்கள் வகுத்து கொண்ட கோட்பாடு. அரசியல் வேண்டாம், எதற்கு என்று விலகி நிற்பது வானமே இல்லாத பூமியில் நான் வாழப் போகிறேன் என்பதை போன்றது. மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்த அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்றுதான். பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு, அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். ஆகவே உங்கள் பிள்ளைகள்
அந்த அரசியலை எங்களுக்கான, என் மண்ணுக்கான, என் மக்களுக்கான அரசியலை நாங்களே தீர்மானிப்பது என்ற முடிவில் வந்தோம். நாங்கள் தலைவர்கள், தொண்டர்கள் அல்ல. அண்ணன், தம்பிகள், அக்கா, தங்கைகள், சித்தப்பன், பெரியப்பன், மாமன், மைத்துனர்கள், ஒரு உறவு குழுமம், ஒரு உறவு கூட்டம். இது ஒருவர் கையை ஒருவர் ஈர்க பற்றி உயர்ந்த கொள்கையை பிடித்து நிற்கிற பிள்ளைகளின் கூட்டம் இந்த கூட்டம். நாம் தமிழர் கட்சி மற்றும் ஒரு கட்சி அல்ல. இது மாற்று அரசியல், புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த தேர்தல் களத்திற்கே வந்தோம். ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் எப்படி நேர்மையாளனாக இருக்க முடியும்? ஒரு நல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள், காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததா இல்லையா? இருந்தது. விடுதலை பெற்ற இந்தியாவில் எத்தனை ஆண்டுகள்? 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டது. கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை ஆண்ட கட்சி காங்கிரஸ். பாரதிய ஜனதா பலமுறை, ஐயா வாஜ்பாய், அதற்கு பிறகு ஐயா மோடி அவர்கள் 10 ஆண்டு தொடர்ச்சியாக ஆண்டிருக்கிறார்கள். திமுக பல முறை, அதிமுக பலமுறை ஆட்சியின் சாதனைகளை சொல்லி, அவர்கள் நாட்டு மக்கள் செய்த செயல்களை சொல்லி, சேவையை சொல்லி வாக்கு சேகரிக்க முடியாதவர்கள் தான் ஓட்டுக்கு காசு கொடுக்க வருவார்கள். அது ஒரு விதமான லஞ்சம், கையூட்டு. 1000 ரூபாயே சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள் என்றால் திமுக ஆட்சியாளர்கள் அதை தவிர சொல்லிக்கொள்ள ஒன்றும் இல்லை. 1000 ரூபாய் கொடுத்தது எதற்காக? அது உரிமை தொகையும் இல்லை, ஊக்கத்தொகையும் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஓட்டுக்கு கொடுத்த காசு. அதனால 1000 வாங்கிட்டீங்களா, 1000 வாங்கிட்டீங்களா, 1000 வந்துருச்சா வரல, என்ன சட்டப்பையில எடுத்து கொடுத்துருவீங்களா? ஒண்ணும் இல்ல. இதையெல்லாம் சாதனை என்று பேசுவதை என்னாச்சு? வாங்கிட்டாரா வண்டி எடுத்துட்டு போ, வண்டியில் எடுத்துட்டு போ. அப்படியே வண்டியில தூக்கி மருத்துவமனை கொண்டு சீக்கிரம் முகத்துல கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடு. ஏய், நிழலுக்கு கொண்டு போப்பா, நிழலுக்கு கொண்டு போய் தண்ணி தெளியும், மருத்துவமனை கழிச்சிட்டு போப்பா. எனது அன்பு சொந்தங்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கிகள், நாளையே இந்த தமிழ் சமூகத்தை எழுச்சி மிகுந்த புரட்சிகரமான வலிமை மிக்க தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், உள்ளங்கையிலே உலகத்தை வைத்து பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், உலகம் முழுமைக்கும் கட்டமைப்புகள் எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். கல்வி எந்த நாட்டில் சிறப்பாக இருக்கிறது? அந்த நாடுகளெல்லாம் நீர் மேலாண்மை எப்படி இருக்கிறது? விழுகிற மழை துளியை, மழை நீரை எப்படி கொண்டு போய் ஒழுங்காக சேமித்து நீர்வளத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள் என்றெல்லாம் பாருங்கள். எல்லாம் மலைவெளியில் இருக்கிறது. உலக நாடுகள் எல்லாம் வேளாண்மையை எப்படி செய்கிறது என்று பாருங்கள். ஆனால் நம்ம நாடு என்ன செய்கிறது என்று பாருங்கள். விளைநிலங்கள் எல்லாம் பறித்து கொண்டு அதில் தொழிற்சாலை கட்டுகிறேன் தொழிற்சாலை கட்டுற முதலாளி யாருன்னே தெரியாது. ஒரு தொழிற்சாலை வளர்ச்சி, சரி வளர்ச்சி, தொழிற்சாலையை நிறுவி நமக்கு வேலை கொடுக்கிறார்கள், நமக்கு சம்பளத்தை வாங்கி சாப்பிடுகிற நாம் வளருவோமா? மனித உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை பல ஆயிரம் கோடிகள் கொண்டு வர அந்த நாடும் அந்த முதலாளியும் வாழ்வானா, வளருவானா? சம்பளத்தை வாங்கி சாப்பிடுற நம்ம வாழ்வோமா, வளருமா? சம்பளத்தை வாங்கி சாப்பிடுவ, சாப்பாட்டுக்கு எங்க போவ? காசு கொடுத்தா ஃப்ரெஷ்ஷா காய்கறி வந்துரும் கடைக்கு. அந்த ஃப்ரெஷ்ஷா காய்கறி கடை கொண்டு வருது யாரு? அது யாரு ராஜா? நீ எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணுவீங்க செல்போன்ல. 1 லிட்டர் தண்ணீரையும் ஒரு சாப்பாடையும் இறக்க, ஒரு சாப்பாடு ஆர்டர் தான் பண்ண முடியும். நீ எங்கேயாவது ஒப்பந்தம் பண்ண முடியும். எனக்கு 2 பிரியாணி அனுப்புங்கன்னு தான் சொல்ல முடியும். பிரியாணியை நீ லேப்டாப்ல இருந்தையோ, கம்ப்யூட்டர்ல இருந்தோ அல்லது செல்வம் இருந்தா டவுன்லோட் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணும்? ஒன்னும் பண்ண முடியாது ராஜா. விவசாயம் பண்ணணும், வேளாண்மை செய்யணும். நீ கடைக்கு காய்கறி வருது, இந்த வருது காய்கறி, அந்த ஜெய்மணி பழம் முதிர் நிலையம் பழம் விற்பனை கொடுத்துருவாரு. பழம் கொண்டு வந்து கொடுத்தது யாரு? எங்க ஆத்தால் அப்பனும்.
இதே வெயில்ல கண்ணு முழிப்பது இங்க கண்ணச்சத தொங்க வெம்பாடு விட்டு ரத்தம் வேர்வையா ஓடி உடம்பெல்லாம் உப்பு பூக்க காலில் வெடுப்பு வெடிக்க வேளாண்மை செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஒரு பாட்டை, ஒரு தாத்தேன், ஒரு அப்பேன். அவன் போட்ட பிச்சை தான் நீ சாப்பிடுற உணவு. நீ உணவு புரிஞ்சுக்க. நீ விவசாயத்தை கைவிட்ட நாடுகள் பிச்சை எடுக்கும், பிச்சை எடுக்குது. வெனிசுலா அப்படிதான் வளர்ச்சி வளர்ச்சின்னு போனான். வெனிசுலா சாவேஸ் அதிபர் எல்லாம் பண்ணான். அமெரிக்காவின் எண்ணெய் கிணறு எல்லாம் தன்னோட அரசுடைமையாக்கினான். பெட்ரோல் விலை 10 ரூபா, ஆனா சாப்பாட்டுக்கு ஒண்ணும் இல்லை. உங்களால் நம்ப முடிகிறதா? என் உடன் பிறந்தவர்களே, வெனிசுலா அப்படின்னு தட்டிப்பாரு, தட்டிப்பாரு. அதிபர் சாவேஸ் இறந்து போனாரு. என்னாச்சு என்னாச்சு தெரியுமில்ல? வேளாண்மை கைவிட்ட நாடு, தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சின்னு போயிட்டு என்ன நடந்துச்சு தெரியுமில்ல? ஒரு காக்கை, ஒரு கொக்கு, ஒரு நாய், ஒரு நரி, ஒண்ணும் கிடையாது. என்ன தின்னுட்டான், பசி, சாப்பிட ஒண்ணும் இல்லை. கணக்கு இந்த தெரு முழுக்க பணம் கொட்டி கிடக்கு. தெரு முழுக்க பணம், பணத்து மேல ஏறி மிதிச்சு சனம் ஓடுது. எங்க? கடைகள்ல உணவு சாப்பிட்றதுக்காக கிடைக்குமான உடச்சி ரொட்டி துண்டுகள் அதுகளை அள்ளிக்கிட்டு ஓடுறான். நீ வேணா பாரு, வலைவெளியில இருக்கும், தட்டி பாரு. இதான் நடக்கும். வேளாண்மை நீங்க கைவிட்டினா இதான் நடக்கும். ரஷ்யா ஏன் பிரிஞ்சதுன்னு நினைக்கிற? தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சின்னு போயிட்டு வேளாண்மை கைவிட்டு கடைசியா கலெக்டரா, நீ பெரிய டாக்டரா, ரொட்டி துண்டுக்கு ரேஷன் கடை வாசல்ல நிக்கணும்னு சுக்கு சுக்கா போயிட்டு